இந்த மெசேஜ் எல்லாருக்கும் சேருமான்றது எனக்கு தெரியாது. எல்லாருக்கான மெசேஜுன்னு கூட எனக்கு தெரியாது. குறிப்பிட்டு சொல்லணும்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மரம், ஒரு பெரிய மரம், உங்கள் வீட்டுக்குள்ளேயோ வாசல்லையோ எப்போவுமே பல வருஷமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மரம், நேச்சர், அந்த மரம் கிட்டேருந்து உங்களுக்கான ஒரு மெசேஜ் சடனாக எனக்கு மைண்டுக்கு வந்தது தான் இந்த சேனல் மெசேஜ். கார்ட் ஷஃபிள் பண்ணும்போது காட்கா உங்களுடைய ஈகோ, சில விஷயங்களை வந்துட்டு இக்னோர் பண்ணுற மாதிரி இருக்குது, இக்னோரன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது சில விஷயங்கள். முக்கியமாக நான் சொல்கிறதுன்னா, இந்த பெரிய மரம் அது ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட். உங்கள் வீட்டு உள்ளேயோ வாசல்லையோ, ஆனால் பல வருஷங்களாக உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மரம், அந்த மரம் கிட்ட இருந்த ஒரு மெசேஜ் தான் இது. நீங்கள் வந்துட்டு நிறைய இல்யூஷன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்துட்டு அதில் அடங்கி இருக்கிற மாதிரி இருக்குது சில இல்யூஷன்ஸில். அந்த மாதிரி இன்கேஸ் நீங்கள் ஒரு கடவுள் ரொம்ப அடிக்டடாக நீங்கள் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அந்த கடவுள், அதனால தான் அடிக்ட் சொல்கிறேன். அந்த கடவுள் ரொம்ப மேலே ரொம்ப அதிக பக்தி, அது ரொம்ப பிடிச்ச ஒரு கடவுள், அவங்கக்கிட்ட வந்துட்டு நீங்கள் நேரடியாக நின்று நீங்கள் வந்துட்டு வாக்குவாதம் பண்ணுற மாதிரி இருக்குது, பேசுகிறது அந்த மாதிரி இருக்குது. உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கடவுள் உங்களை கைட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்குது. அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. கடவுள்கிட்ட நீங்கள் வாக்குவாதம் பண்ணுற மாதிரி, இன்னும் ஏன் எனக்கு இந்த விஷயத்தில் எனக்கு விடிவு காலம் கிடைக்கல, இன்னும் ஏன் இந்த விஷயத்துலேருந்து நான் மூவ் ஆன் ஆகலை, இன்னும் ஏன் எனக்கு இந்த விஷயத்தில் எந்த சொல்யூஷன் கிடைக்கல, உங்களை தானே நம்பியிருக்கேன்ற மாதிரி நீங்கள் கடவுள்கிட்ட வந்துட்டு போராடுற மாதிரி இருக்குது. நீங்கள் லைஃப்பில் இருக்கிற உங்கள் பர்சனல் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு, சில பேர் வந்து உங்கள் வீட்டில் ஒரு ஃபேமிலியாக இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு எல்லா பொறுப்பும் வந்து உங்கள் மேலே திணிச்சா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சில பொறுப்புகள் எல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும், நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒருத்தரால் உங்களால் பண்ண முடியுமா? சில விஷயங்களை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்துட்டு சில விஷயங்கள் வந்து உங்களோட அப்பா தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும், சில விஷயங்கள் உங்கள் அம்மா வீட்டில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும், சில விஷயங்கள் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ஒரே நேரத்தில் வந்து எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஒருத்தவங்க டிபெண்ட் ஆகிட்டு நீங்கள் இருந்துட்டிங்கன்னா லைஃப் லாங் நீங்கள் அவங்க தான் உங்களை வந்துட்டு கைட் பண்ணணும்னு சொல்லி தோன்ற மாதிரி இருக்கும். நீங்கள் அவங்கள தான் எதிர்பார்ப்பீங்க. ஹார்ன் சவுண்ட் கன்ஃபர்மேஷன், அவங்க இருந்தால் தான் நீங்கள்ன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வந்துடுவீங்க. அவங்க இல்லைன்னா நீங்கள் எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வருவீங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு கடவுள், ஒரு ஜேஜி, அவங்கள வந்துட்டு நீங்கள் அவங்க மேலே எல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க தான் வந்துட்டு உங்களை வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும். சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை அவங்க தான் அவங்கள வந்து கைட் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க அந்த மரம், இன்கேஸ் சில பேர் நிறைய நேச்சரில் இருக்கக்கூடியதாக கூட இருக்கலாம். எனக்கு இந்த மெசேஜ் வந்து இப்போது நேச்சரில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். நீங்கள் இருக்கிற அந்த ஒரு இடம், நீங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்கனால அவங்கக்கிட்டேருந்து வர மெசேஜ் என்னென்னா, உங்கள் லைஃப்பில் நடக்கிற சில விஷயங்கள் நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு திரும்ப திரும்ப கடவுளை வந்து கைட் பண்ண சொல்லி நீங்கள் சொல்கிறது தவறான விஷயம்ன்ற மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும். அது என்ன சுச்சுவேஷன்? ஆம்புலன்ஸ் சவுண்ட், நிறைய சயின்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு கடவுளையே நீங்கள் வந்துட்டு கேள்வி கேட்டுட்ருக்காதீங்க, ஏன் கைட் பண்ணலன்னு சொல்லிட்டு யோசிங்க. 444 சிக்னிஃபிகன்ஸ். அதனால தான் எல்லாருக்கான மெசேஜான்னு நான் சொல்லலை, நான் இதுன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு அந்த ஒரு மரம் அதுக்கிட்ட இருந்து தான் எனக்கு இந்த மெசேஜஸ் வருது. ஒரு பெரிய மரம்,
லைஃப்பில் நடக்கிற சில விஷயங்கள், சில ஸ்ட்ரகிள், சில விஷயங்களை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும். வேறு ஏதாவது மெசேஜஸ் உங்களுக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம். நிறைய கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ். கண்டிப்பாக த ஹெரஃபண்ட் ஒரு குரு கிட்ட வந்துட்டு நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கு. உங்களுக்கு நீங்கள் ஒரு குருவா உங்களை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்கணும். உங்களை சில விஷயங்கள் டிசிப்ளின்டாக நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ண கற்றுக்கணும். உங்கள் லைஃப்பில் சில விஷயங்கள் அப்படி பண்ணும். 555 சிக்னிஃபிகண்ட். சில விஷயங்கள் நீங்கள் டிசிப்ளின்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கான சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சில விஷயங்கள் நீங்கள் இக்னோர் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் சில விஷயங்கள் அரகண்ட்டாக பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியுன்ற ஒரு அரகண்ட். சில பேர், எல்லாரும் சொல்ல மாட்டேன், சில பேர், ஆனால் ஒருத்தர் 2 பேர். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தவிர்த்து நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் யோசித்து சில விஷயங்கள் நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கான அந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். எப்போவுமே வந்துட்டு ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. கடவுளை கூட நீங்கள் வந்து டிபெண்ட் பண்ணி அவங்க தான் கைட் பண்ணணும்னு சொல்லி நினைக்காதீங்க. என்றைக்கு நீங்கள் உங்களை நீங்களே வந்துட்டு கைட் பண்ணுற அளவுக்கு, சில விஷயங்கள் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒரு லீடர், அந்த மாதிரி ஒரு குரு ஸ்தானத்தில் நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் தேட ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும். உங்களுடைய பாத் ஃப்ரீ ஆகும். உங்களோட ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து நீங்கள் ஃப்ரீ ஆகுறீங்க. மைண்ட் ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து ஃப்ரீ ஆகுறீங்க. இல்யூஷன்ஸ்லேருந்து ஃப்ரீ ஆகுறீங்க. ஈகோலேருந்து ஃப்ரீ ஆகுறீங்க. எல்லா விஷயங்களும் நீங்கள் ஃப்ரீ ஆகுறீங்க. டவர் காடுக்கு பின்னாடி டவர் இருக்குது. கண்டிப்பாக அந்த ஒரு புது விஷயங்கள், அந்த ஒரு மாற்றம் உங்கள் லைஃப்பில் வரணும்னா சில விஷயங்கள் நீங்கள் கடவுள்கிட்ட போராடிக்கிட்டு இருக்க அந்த விஷயங்களை இப்போ நான் இந்த சொன்ன மெசேஜ் மூலயமா உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்சர் கிடச்சிருக்கும். இனி நீங்கள் என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் சேஞ்ச் உங்கள் கையில் தான் இருக்குது. லைஃப் சேஞ்ச். ஓகே, இந்த மெசேஜ் கண்டிப்பாக யாருக்காவது ரெசனேட் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஆகும்னு சொல்லி நம்புகிறேன். ஆனால் இந்த மெசேஜ் எல்லாருக்கான மெசேஜ் கிடையாது. இந்த ரீடிங் ரெசனேட் ஆகியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். என்னோட எனர்ஜி பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.